ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் 12 ராசிக்காரங்களுக்கும் பார்க்க போகிறோம். என்னடா ஆன்மீக பரிகாரம் டக்குன்னு சொல்டா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நாளை நாள் சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக வந்திருக்கு. அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி, தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசியுடைய 14ஆம் நாள். கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதி முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த புதன்கிழமை. நாளை நாள் இந்த நாள் அப்படி என்னங்கிறது பார்த்திங்கன்னா, சிவராத்திரியானது வந்திருக்கு. நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய சிவராத்திரி. இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாளை நாள் அனைத்து சிவ ஆலயங்கள்லையுமே 4 கால பூஜைகளானது செய்யப்படும். ஒரு கால பூஜை இல்லை, விடிய விடிய 4 கால பூஜைகள் செய்யப்படும். இந்த பூஜைகள் ஒவ்வொரு கால பூஜைகள்லையுமே சிவனுக்கு அபிஷேகம் தான் மெயினாக நடைபெறும். சிவனுக்கு நாளை நாள் அபிஷேகம் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு. சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாளைய இந்த சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க எந்த அபிஷேகம் நாளை நாள் சிவனுக்கு செய்தால் பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க 12 ராசிக்காரங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன அபிஷேகம் செய்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த அபிஷேகத்தை சிவனுக்கு செய்து பயன்பெறுங்க. அந்த அபிஷேகம் செய்துட்டாவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். வாங்க, உங்கள் ராசிக்கு என்ன அபிஷேகம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் ஜோதி வடிவானவர். இது நம்மளுடைய மதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்துக்களாகிய நமக்கு பொறுத்தவரையில் சிவபெருமான் கடவுளுடைய கடவுள் என கொண்டாடப்பட்டுருக்கிறோம். அப்பேற்பட்ட கடவுளுக்கு உகந்த நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி. சிவபெருமான் தன்னை வணங்கக்கூடிய அத்தனை பேருக்களுக்குமே நன்மையை மட்டுமே செய்வார். அவங்கள உயர்வுக்கு கொண்டு வரதில் சிவன் முழு முயற்சியோடு ஈடுபடுவார். அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்பவராக இவர் திகழ்கிறாரு என்பது இந்து சாஸ்திரம் நம்ம இதில் குறிப்பிடப்படுது. இவருக்கு உகந்த இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் நிறைய அபிஷேகங்கள் செய்யணும். சிவபெருமான் பார்வதி தேவி திருமணமானதாக குறிப்பிடப்படுவது இந்த சிவராத்திரி நாளில் தான். இந்த தினம் நிறைய சிறப்பு மிக்கதாக கருதப்படுது. இப்பேற்பட்ட இந்த மகா சிவராத்திரி தினமான நாளை நாள் சிவனை மனதார நினைத்து நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என விரதம் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருக்கிறது ஒரு பக்கம் சிறப்புனா, சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது இன்னொரு பக்கம் மெயினாக சொல்லப்படுது. அது மட்டுமின்றி இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் என்று சொல்லப்படுது. அதனால தான் உங்கள் ராசிக்கு நாளை நாள் இந்த அபிஷேகம் செய்தால் நல்லது என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. மகா சிவராத்திரி தினமான நாளை நாள் ஒவ்வொரு ராசியினருக்கும் உங்களோட ராசிக்கு ஏற்ற வகையில் பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்தால் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சிவபெருமானுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க, நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும்னு நம்புகிறவங்களாக இருப்பீங்கள்ல, அதாவது நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருப்பீங்கள, அவங்க எல்லாருமே நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன அபிஷேகம் செய்யணுமோ அதை சிவபெருமானுக்கு செய்து பயன்பெறுங்க. ஸோ நாளை நாள் உங்கள் ராசிக்கு எந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு உங்கள் ராசிக்கு ஏற்ப அபிஷேகம் செய்து சிவபெருமானுடைய அருளை பெறுங்க. ஸோ சிவபெருமானுக்கு 4 கால பூஜையில் எந்த நேரத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஏற்ப இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. சரி வாங்க, உங்கள் ராசிக்கு எந்த அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசிக்கு ஆரம்பிக்கிறேன்.
மேச ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்க இந்த நாள் சிவராத்திரியில் மஞ்சள் பொடியை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும். மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் இருந்திருந்தாலும் இந்த அபிஷேகம் செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல்கள் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். நெக்ஸ்ட்டு எந்த ராசினா ரிஷப ராசிக்காரங்க. ரிஷப ராசிக்காரங்க திரவ பொடிவியை கொண்டு இந்த நாளில் சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும். அப்படி செய்தீங்கன்னாவே உங்களுக்கு அளவு கடந்த நன்மையானது பயக்கும். இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் இந்த நாளில் மகா சிவராத்திரியில் சிவனுக்கு அரிசி மாவை கொண்டு அபிஷேகம் செய்யணும். அரிசி மாவு கொண்டு அபிஷேகம் செய்தீங்கன்னா சிறந்த பலன் உங்களுக்கு சிவபெருமானால் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கடகராசிங்க. கடகராசிக்காரங்க இந்த மகா சிவராத்திரி தினமான நாளை நாள் நீங்கள் என்ன சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும்னா பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்து சிவனை வழிபட்டிங்கன்னா சிவனுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்க அபிஷேகம் செய்யணும்னா சிம்ம ராசிக்காரங்க செய்யணும். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் என்ன அபிஷேகம் மகா சிவராத்திரியில் செய்யணும்னா தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யணும். தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தீங்கன்னா சிவனுடைய அருளால் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு சிம்ம ராசியை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்கன்னா கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் என்ன அபிஷேகம் செய்யணும்னா பஞ்சாமிர்தம் அல்லது தேன் கொண்டு அபிஷேகம் செய்யணும். மகா சிவராத்திரியில் உங்கள் ராசிக்காரங்க இந்த அபிஷேகம் செய்தீங்கன்னா அளவு கடந்த நன்மை சிவபெருமானால் உங்களுக்கு உண்டாகும். நெக்ஸ்ட்டு கன்னிராசி தொடர்ந்து துலா ராசிக்காரங்க என்ன அபிஷேகம் செய்யணும்னா நீங்கள் நாளை நாள் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யணும். மகா சிவராத்திரியில் இந்த அபிஷேகம் செய்தீங்கன்னா நினைத்த காரியம் உங்களுக்கு நினைத்தபடி தடையே இல்லாமல் நிறைவேறும். நெக்ஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்க. விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் என்ன அபிஷேகம் செய்யணும்னா நாளை நாள் சிவராத்திரியில் பழச்சாறு இருக்குல்ல அந்த பழச்சாறில் அபிஷேகம் செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா சிவனுடைய அருளால் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். அடுத்து தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் நீங்கள் சிவனுக்கு என்ன அபிஷேகம் செய்யணும்னா விபூதி கொண்டு அபிஷேகம் செய்யணும். விபூதியை வாங்கி தாரையாக கொட்டி அபிஷேகம் செய்தீங்கன்னா சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க சிவனுடைய ஆசீர்வாதத்தை பெற விபூதி கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க நீங்கள் மகா சிவராத்திரியில் நாளை நாள் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா அனைத்து செல்வங்களும் பெருகும், அனைத்து வகையில் உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும். ஸோ மகர ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய அபிஷேகம் இதுதான். நெக்ஸ்ட்டு கும்பராசி. கும்பராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் பண்ண வேண்டிய அபிஷேகம் என்னென்னா சிவனுக்கு மிகவும் பிடித்த வில்வ இலையை கொண்டு மகா சிவராத்திரியில் அபிஷேகம் செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா அளவு கடந்த பலன் உங்களுக்கு சிவனுடைய அருளால் கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக மீனராசி. மீனராசிக்காரங்க நாளை நாள் மகா சிவராத்திரியில் நீங்கள் சிவனுக்கு என்ன அபிஷேகம் செய்யணும்னா சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யணும். அப்படி சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்தீங்கன்னா சிவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். ஸோ இதுதாங்க நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய அபிஷேகங்கள். உங்களோட ராசிக்கேற்ப எந்த அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை உங்களோட ராசிக்கேற்ப தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் அபிஷேகம் செய்து பயன்பெறுங்க. நீங்கள் அபிஷேகம் செய்து பயன்பெறுவது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்களோட ராசிக்கு என்ன அபிஷேகம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அவங்களும் அபிஷேகம் செய்து பலன் பெறட்டும். ஸோ உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன அபிஷேகம் செய்து பலன் பெறணுங்கிறத வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தெரிஞ்சு அவங்களும் அபிஷேகம் பண்ணி பயனடைவாங்க. ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான இன்னும் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.